டேய், நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஏன்டா என்னாச்சு? ஏன் திடீர்னு இந்த முடிவு? ஆமாண்டா, இவங்க போற பழைய சோத்தையும் மிச்ச மீதியும் தின்னுட்டு என்னால இந்த மானங்கட்ட வாழ்க்கைலாம் வாழ முடியாதுடா. எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஒரு ஊரு, எனக்குன்னு ஒரு தெரு, எனக்குன்னு ஒரு வீடுன்னு நான் வாழ்ந்து காட்ட போறேன்டா. ஏன்டா வீரவசனம்லாம் பேசுற? இங்கே பார், இங்கே இருந்தேன்னா நேரத்துக்கு ஐஸ் பிரியாணி கிடைக்கும். இவங்க போடுற மிச்சம் மீதி ஏதாவது கிடைக்கும். அது போக வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் கிடைக்கும். இதை விட்டுட்டு வெளியில போய் வீணா திறனாயிட்ட கடி வாங்கி சாவாது. சொன்னா கேளு. டேய் போடா. ஆண்டவனை நம்ம பக்கம் இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு ஊரே வீடுடா. நீ வேணா என் கூட வா, நேரத்துக்கு விதவிதமா சாப்பிடலாம் ஒவ்வொரு வீட்டுல போய். ஏய், என்ன போற போக்குல இனி உங்களுக்கு கூட்டணி சேர்க்கிற? ஒருவேளை மானங்கிட்ட சொல்லணும்னு அதை நான் இந்த வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். உன் கூட வந்து தெரு தெருவா பிச்சை எடுத்து என்னால் சாக முடியாது. நான்லாம் எங்க அம்மா கையால வீட்டுக்குள்ளேயே வளர்ந்த பிள்ளைடா. உன்னைய மாதிரி வீடு வீடா போய் வளர்ந்த பிள்ளை கிடையாது. போடா வெளியில. பாடா, சோத்துக்கு பங்குக்கு இருந்தே ஒருத்தன் கிளம்பிக்க. இனிமே நம்ம தான் ராஜா இந்த வீட்டுக்கு. ஆஹா, அவசரப்பட்டு ரோசி பிச்சை கேட்காம வீட்டை விட்டு வெளியில வந்தது பெரிய தப்பா போச்சே. இவங்க பூரா அவங்களோட பெரிய பிச்சை கரையில இருக்காங்க. ஒருத்தர் வீட்லயும் பழைய சோறு கூட இல்லையடா. எல்லாத்தையும் தின்னுபிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்தியில வச்சிருக்காங்க. சரி, திரும்ப நம்ம வீட்டுக்கே போவோம். ரோசி, ரோசி நல்லா இருக்கியா? எப்படி இருக்கு? என்னடா கறிச்சிட்டி வண்டையா? போனா திரும்ப 2 நாள்ல வந்துட்ட? ஆமா ரோசி, உன்னைய பார்க்காம என்னால இருக்க முடியல. அதான் திரும்ப வந்துட்டேன். நம்மளாம் அப்பவே அப்படி. இப்ப நான் சொல்லவா வேணும்? பொய் சொல்லாரா கறிச்சிட்டி மண்டையா? வெளியில இருக்க மீனா இவங்களோட பெரிய பிச்சைக்காரங்களா இருந்திருப்பாங்க. எங்கேயும் எதுவும் கிடைச்சிருக்காது. அது போக தெரும் எல்லாம் தோட்டத்தை கடிக்க வந்திருக்கும். அதனால இங்கேயே இருப்போம் சொல்லி திரும்ப வந்திருப்ப. ஆமா ரோசி, என் வீட்டுல நான்வெஜ் இருப்பாங்க. ஒரு வெட்டு வெட்டலான்னு போனா இவங்களோட பெரிய பிச்சைக்காரங்களா தான் எல்லாரும் இருக்காங்க. என் வீட்லயும் பழைய சோறு கூட இல்ல. அதான் திரும்ப இங்கேயே வந்துட்டேன். கறிச்சிட்டி மண்டையா, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. இந்த வீட்டை விட்டு வெளியில போக எனக்கு தெரியாதா? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா அப்படித்தான் இருக்கும். போய் அந்த பழைய சோத்தை தின்னு போ. நான் தின்னு போட்ட மிச்சம் மீதி தான். போய் தின்னு போ. எல்லாம் என் தலையெழுத்து. இந்த நாய் பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு.